இனி ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளில் பல சமூக வலைதளங்களிலும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் என்னென்ன செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்படுகின்றன என்பதனை பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யா. சர்வதேச நாளிதழ்களில் இன்னைக்கு வெளிவந்திருக்கிற அந்த கார்ட்டூன்கள் குறித்து பார்த்தோம். அப்படின்னா என்னன்னா, சைனாவினுடைய குளோபல் டைம்ஸ்ல இந்த கார்ட்டூன் வெளிவந்திருக்கு. அதாவது ஐஎஸ் இந்த இடத்துல ஒரு இசைக்கருவியை வாசிக்கிற மாதிரியும் அந்த இசைக்கு மயங்கி பலரும் அவர்களை பின்தொடர்ற மாதிரியும் இந்த கார்ட்டூன் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதாவது உள்கருத்து என்ன அப்படின்னா, இவர்களுடைய அந்த கொள்கைகள், இவர்களுடைய பரப்புரைகளுக்கு பலரும் தங்களை மெய்மறந்து அவர்கள் பின்னால் செல்வது போன்று ஒரு சித்தரித்து இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக யுஎஸ்ஏ டுடே நாளிதழ்களில் இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு தாயும் தந்தையும் அமர்ந்திருக்கும் அந்த நேரத்தில் அவர்களுடைய பையன் நம்மளுடைய நாட்டிற்கு அச்சுறுத்தலா இருக்கிற ஒரு குழுவுல போய் தான் இணைய இருக்கிறதா சொல்றாரு. அதற்கு மறுபுறம் அந்த தாயும் தந்தையும் சந்தோஷப்பட்டு அப்ப தன்னுடைய பையன் குடியரசுக் கட்சியில சேர போறாரோ அப்படின்ற ஒரு நினைப்புல அவர்கள் இருக்கிறதா இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குடியரசுக் கட்சி உள்நாட்டு பாதுகாப்பிற்காக நிதி ஒதுக்குவதில் சற்று யோசனை செய்து வர்றதா ஒரு தகவல் இருக்கிறதன் காரணமா தற்போது உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த இந்த விமர்சிக்கும் விதமா இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. செய்திகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே செய்திகளில் பார்த்த மாதிரி ஜிஹாதி ஜான், அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் பயங்கரவாதிகளால் இதுவரைக்கும் பலரும் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அந்த கொலையுண்ட காட்சிகள் ஒவ்வொரு முறையும் வீடியோவாக வெளிவரும்போது அந்த அனைத்து வீடியோகளிலுமே இந்த ஒரு மனிதர் இருக்கிறார். இவர் யார் அப்படின்றது குறித்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. இவருடைய உண்மையான பெயர் முகமது எம்வாசி அப்படின்னும், இவர் குவைத்துல பிறந்து அதன் பிறகு மேற்கு லண்டன் பகுதியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில பட்டப்படிப்பு முடித்து அதன் பிறகு 2012 சிரியாவுக்கு சென்று ISIS அமைப்புல இணைந்ததா தகவல் வெளியாகி இருக்கு. தற்போது அவர் குறித்த பல பதிவுகளும் இந்த இடத்துல அதிக அளவுல பேசப்படுறதை பார்க்க முடியுது. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. லினோவாவினுடைய அந்த இணையதளத்தை ஹேக்கர்ஸ் சிலர் முடக்கி இருக்கிறாங்க. அது குறித்தும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா Facebook, Twitter போன்ற சமூக வலைதளங்கள்ல இவைதான் இன்னைக்கு அதிக அளவுல பேசப்பட்டிருக்கின்றன.